குட் ஈவினிங். ஆடிபிளா இருக்கா? ரைட், ஓகே. ஸோ என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் EMTல அப்படின்னா காஸ் லா. சரிங்களா? காஸ் லா ஃபர்ஸ்ட் டாபிக் தான் உங்களுக்கு வரும். காஸ். ஸோ நேற்று பேசிக்ஸ் காஸ் லா அப்படின்னா எதுக்கு ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜுக்கும் ரிலேட் பண்ணி சொல்றது தான் காஸ் லா. ஸோ நேற்று போட்ட மாதிரியே ஒரு சார்ஜ் கொடுக்குறேன். அந்த சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ வாய்ஸ் கரெக்டாக இருக்கா பாருங்க. ரைட். ஸோ காஸ்லா அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இப்படி இப்படி எல்லா இதுக்கும் இப்படி போகுது. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இப்படி போகுது. சரிங்களா? ரைட். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளூ கலர் லைன் நான் இங்கே என் சர்க்கிள் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். இப்போ இந்த ப்ளூ சர்க்கிள் வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் ஏரியா காசியன் சர்ஃபேஸ் இந்த இடத்துல பிளாட் பண்ணுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த காசியன் சர்ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகி போகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் சர்ஃபேஸ் ஏரியாவில் பாஸ் ஆகி போகுது, இன்டர்செக்ட் ஆகுது, கிராஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. அப்போ இந்த 5-1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர்ல இருக்கிறது 5-1. அப்போ இதனோட வேல்யூ என்னது? பாசிட்டிவா, நெகட்டிவா, 0 அப்படின்னு கேட்குறேன். வேல்யூ இருக்கும், சம் வேல்யூ இருக்கும். இது என்னவா இருக்கும்? பாசிட்டிவ். ரைட். அதுவே ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்படி இந்த இடத்துல அப்படியே ட்ராப் பண்றாங்க காசியன் சர்ஃபேஸ். இது நேத்தே சொன்னேன். இதை வச்சுதான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுத முடியாது. இந்த இடத்துல இந்த ஃபீல்ட் லைன்ல காசியன் சர்ஃபேஸ் ட்ராப் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல இருக்கக்கூடியது, இந்த இடத்துல காசியன் சர்ஃபேஸ் ட்ராப் பண்றோம்னா இந்த ஃபீல்ட் லைன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள என்டர் ஆகுது, வெளியே லீவ் ஆயிடுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள வருது, வெளியில போகுது. இன்னும் அவுட் ஈக்குவலா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது? 0. இது சொன்னோம். கரெக்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் இப்படி கொடுக்குறேன். இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல, இது மாதிரி ஒரு லைனை நான் கொடுக்குறேன். சரி, இது 5-2ன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பிளாக் கலர் லைன் இப்படி நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பிளாக் கலர் லைன். இப்போ இதனுடைய இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவா, நெகட்டிவா, 0வா? இதனுடைய ஃப்ளக்ஸ் 5-3ன்னு வச்சுக்கோங்க. இதனோட வேல்யூ இங்க பாருங்க. எப்படி ஷேப், க்ளோஸ்டு சர்ஃபேஸ் உடைய ஷேப் இர்ரெகுலர் ஷேப்பா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா அதே லைன் வெளியில பாஸ் ஆகி வெளியில வந்துடும். அவுட் மட்டும் தான் வருது, இன் அவுட் வரல. ஸோ எல்லாமே வெளியில போயிடுது. அப்ப இது பாசிட்டிவ். பாசிட்டிவ். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்த காசியன் சர்ஃபேஸ்ல வெளியில மட்டும் தான் போகுது, ஒரு லைன் மட்டும் தான் போகுது. இதுல பாத்தீங்கன்னா அப்படி இல்லை, உள்ள வருது, வெளியில. அதனால இது 0. பட் இந்த காசியன் சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 5-3 இருக்குல்ல, இதனுடைய காசியன் சர்ஃபேஸ் பாருங்க, வெளியில மட்டும் தான் போகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப இது என்னது? பாசிட்டிவ். புரியுதுங்களா? புரியுதாப்பா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த காசியன் சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா காஸ்லா அப்படிங்கிறது எதை ரிலேட் பண்ணுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனும் சர்ஃபேஸ் ஏரியாவும் ரிலேட் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட், இந்த ஃபீல்டு லைன் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெளியில இந்த இடத்துல இப்படி ட்ராப் பண்றேன். இது என்னவா இருக்கும்? 5-4 என்னவா இருக்கும்? 0. அப்ப இதுல இருந்து ஒரு ஐடென்டிபிகேஷன் கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன அப்படின்னா, இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இருக்கா? இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இருக்கா?
இல்ல. சார்ஜ் இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னது? 0. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு 540 அப்படின்னா there is no charge inside the Gaussian surface or closed surface. Gaussian surface க்கு இன்னொரு நேம் என்னது? closed surface or Gaussian surface. Gaussian surface க்கு இன்னொரு நேம் closed surface. கரெக்ட்டுங்களா? ரைட். அடுத்தது இந்த இது பாருங்க, இந்த ப்ளூ கலர் லைன் 5-1 இருக்குல்ல, இது பாருங்க. சார்ஜ் இந்த ப்ளூ கலர் லைனுக்குள்ள காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இருக்கா? எஸ் இருக்கு. இந்த ப்ளூ கலர் காசியன் சர்ஃபேஸ் லைனுக்குள்ள சார்ஜ் இருக்கா? எஸ் இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிட்டிவ் இருக்கு. அப்ப 5-1 பாசிட்டிவ் அப்படின்னா there is a charge inside the Gaussian surface. Charge inside the Gaussian surface. சார்ஜ் இருக்கு, அதனால ஃப்ளக்ஸ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ், நெகட்டிவ் சார்ஜா இருந்தா நெகட்டிவ் ஃப்ளக்ஸ். அப்ப கண்டிப்பா ஃப்ளக்ஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சார்ஜ் என்க்ளோஸா இருக்கணும், அந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கணும். அப்ப காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இல்லைன்னா ஃப்ளக்ஸ் இல்ல, காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இருக்குன்னா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் லைன் பாருங்க. இந்த பிளாக் கலர் லைன்ல என்ன இருக்கு? உள்ள சார்ஜ் இருக்கா இல்லையா? அந்த பிளாக் கலர் லைன் இர்ரெகுலர் ஷேப்ல இருக்குல்ல, அதுல இருக்கா இல்லையா? 5-3. எஸ் இருக்கு. சார்ஜ் பிரசன்ட். சார்ஜ் பிரசன்ட். அப்ப ஃப்ளக்ஸ் இருக்கு. அப்ப உங்களுக்கு ஷேப் காசியன் சர்ஃபேஸ் வந்துட்டு ஒரு ரெகுலர் ஷேப்பா இருக்கு, அதுலயும் சார்ஜ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. இர்ரெகுலர் ஷேப் இருக்கு, அதுலயும் உங்களுக்கு சார்ஜ் இருக்கு, ஃப்ளக்ஸ் இருக்கு. அப்ப சார்ஜும் ஃப்ளக்ஸும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. சார்ஜ் இருந்தா ஃப்ளக்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும், அதே அளவுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்துட்டு என்ன குறையும். அது இட் ரிமைன் சேம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? நேத்து சொன்னோம். ரைட். அப்ப காஸ் லா இஸ் வேலிட் ஃபார் ஒன்லி, இல்ல காஸ் லா இஸ் டிபெண்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கிறேன். காஸ் லா இஸ் directly depends upon shape of the closed surface or irrespective of the shape of the closed surface. காஸ்ல எதுக்கு வேலிடு? க்ளோஸ்டு சர்ஃபேஸா இருக்கணும் கண்டிப்பா. அது ஷேப்பை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, டிபெண்ட் பண்ணி இருக்காதா அப்படின்னு கேட்கிறேன். காஸ் லா இஸ் வேலிட் ஃபார், காஸ் லா இஸ் வேலிட் ஃபார் என்னது? எஸ், irrespective of shape of closed surface, shape of closed surface, Gaussian surface or closed surface or Gaussian surface. அப்ப காஸ் லா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் சார்ஜ். அப்ப இஸ் வேலிட் ஃபார் irrespective of the shape of closed surface. அப்ப காஸ் லா இஸ் வேலிட் டிபெண்ட்ஸ் அப்பான் சார்ஜ் என்க்ளோஸ்டா இல்ல நாட் என்க்ளோஸ்டா. காஸ் லா இஸ் வேலிட் ஃபார் charge. There must be a charge inside the Gaussian, inside the Gaussian surface. Gaussian surface or closed surface குள்ள சார்ஜ் இருந்ததுனா தான் காஸ்ல வேலிட், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் புரியுதா? இது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏதாவது 2 ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி மாத்தி மாத்தி கேட்பா. சரி, சரி. இதுல நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது காசியன் சர்ஃபேஸ். அப்ப இதுல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. all charges have equal magnitude. all charges have equal magnitude. என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் phi என்னவா இருக்கும்? பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும், பிளஸ் மைனஸ். சரிங்களா?
கேன்சல். அப்ப நெட் சார்ஜ் உள்ள இருக்கா? இந்த என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் இருக்கா? இல்ல. சார்ஜ் சுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. சார்ஜ் இல்ல அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதுல வெளியில் வருது பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் சார்ஜ் இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வருமா வெளியில? சார்ஜே இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வருமா? வராது. அப்ப ஏரியா சர்ஃபேஸ் ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன், அப்ப ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஃபை. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ. ஜீரோ இன்ட்டு எடுத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ. அப்ப இந்த ஃபார் த கிவன் டயக்ராம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதாப்பா? அப்ப நீங்க இப்படி கொடுப்பாங்க ஸ்டேட்மெண்ட். அப்ப காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் தான் இருக்குல்ல, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, சார்ஜஸ் பிரசன்ட் தானே. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும்ல, ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. ஒரு எப்படி வேணாலும் கேட்கலாம் அதை மேக் பண்ணி ஸ்டேட்மெண்ட். இஃப் there are four charges, two positive charge and two negative charge, both are equal magnitude. All charges have equal magnitude. Two positive charge இருக்கு, two negative charge இருக்கு, all of having equal magnitude. The charge enclosed with the help of Gaussian surface. What about the net electric flux? Electric flux என்னவா இருக்கும்னு கேட்க. ஜீரோ தான். அப்ப அங்க கொடுப்பாங்க ஃப்ளக்ஸ் சார்ஜ் என்க்ளோஸ் ஆயிருக்குல்ல, உள்ள இருக்குல்ல, அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் தானே? இல்ல, நியூட்ரல் ஆயிடும். இண்டிவிஜுவல் சார்ஜ் இருக்கு, பட் நெட் சார்ஜ் என்னது? ஜீரோ. நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஜீரோ. மல்டிப்ளை பண்ணும்போது நெட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஜீரோ. புரியுதாப்பா? ஸ்டேட்மெண்ட் புரியுதா? சரி, நெக்ஸ்ட். ஸோ இது மாதிரி ஒரு ரேண்டம் ஒரு சர்ஃபேஸ் போட்டுக்கிறேன். சும்மா பேசிக் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்சியூ. இது Q1 இருக்கு, Q2 இருக்கு சார்ஜ், Q3 இருக்கு. வெளியில இருக்கிறது பிளஸ் கேபிட்டல் Q1, கேபிட்டல் Q2, கேபிட்டல் Q3 இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவுட் சைட் த காசியன் சர்ஃபேஸ், இதுதான் காசியன் சர்ஃபேஸ். Outside the Gaussian surface Q1, Q2, Q3. Inside the Gaussian surface Q1, Q2, Q3. ஓகேங்களா? இப்படி இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் Q3னால ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி வருமா? எல்லா இடத்துக்கும் போற மாதிரி சின்ன சின்னதா வச்சுங்க, எல்லா இடத்துலயுமே போகுமா? அப்ப அந்த Q1னாலும் இப்படி வரும்போது எல்லா இடத்துலயும் அப்ப இங்க வருமா? Q2னாலும் இங்க வருமா? Q3னாலும் இங்க வருமா? Q2, Q1 எல்லா இடத்துலயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது ஒரு ரெஃபரன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நிறைய n நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், ஆனா இப்படி வருமா வராதா? Q1, Q1 எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல ஒரு லைன் வருமா வராதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வருமா வராதா? இந்த காஸ் சர்ஃபேஸ் ஏரியால இந்த இது பாத்தீங்கன்னா இப்படி வெளியில போகும், போகும், இப்படி போகும், இப்படி இப்படி எல்லா டைரக்ஷனும் போகும். Q3யும் பாத்தீங்கன்னா இப்படி மேல இப்படி போகும், இப்படி போகும், இப்படி இப்படி எல்லா இடத்துலயும் போகும். அப்ப இங்க கண்டிப்பா வர மாதிரி இருக்கும். Q2 அதே மாதிரி நேரா போயிட்டு இருக்கும், இப்படி இப்படி இப்படின்னு போகும்போது கண்டிப்பா இதுல பாஸ் வர மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? நான் சொல்றது புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படிங்கறத எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் தான், எல்லாமே பிளஸ் Q1, Q2, எல்லாமே பிளஸ்ல தான் கொடுத்துருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே உங்களுக்கு இப்படி வெளியில போகுமா, இப்படி வருமா? இந்த இது எப்படி இப்படி கூட எப்படி வேணாலும் போகும், சுத்தியிலுமே இப்படி போகும் மேல. அப்ப இதுல ஏதாவது ஒரு டைரக்ஷன் வந்து இங்க மீட் ஆகுமா? எஸ், வரும், கண்டிப்பா வரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன், இதுக்கு பேர் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுக்கு பேர் என்ன லைன்பா? இந்த ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய n நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு காசியன் சர்ஃபேஸ் வெளியில போகும். நான் ஒன்னு எடுத்திருக்கேன், உங்களுக்கு புரியுதா? ரெஃபரன்ஸ் ஒன்னு எடுத்திருக்கேன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இது பேர் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது சார்ஜ் இன்சைடு த சார்ஜ் காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய என்க்ளோஸ்டு சார்ஜை மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்குமா, இல்ல அவுட் சைடு த காசியன் சர்ஃபேஸ்ல கூடிய சார்ஜ் டிபெண்ட் பண்ணிருக்குமா, இல்ல போத் ரெண்டுமே வா? இன்சைடு அஸ் வெல் அஸ் அவுட் சைடா, இன்சைடு மட்டுமா இல்ல அவுட் சைடு மட்டுமா? சொல்லுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படிங்கறது இன்சைடு மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்குமா இல்ல அவுட் சைடு டிபெண்ட் பண்ணிருக்குமா? போத் அப்படின்னா போத் ரெண்டுமே இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த இது மட்டும் வராது, அவுட் சைட்ல இருந்து இப்படி வரும்னு இப்பதான் சொன்னேன். Q1ல இருந்து இப்படி வரும், Q2ல இருந்து இப்படி வரும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வேற, எலக்ட்ரிக் ஃபீல்டு வேற. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இன்சைடையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அண்ட் அவுட் சைடையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். சம் இதுக்கு ரெலவெண்டான ஒரு சம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, சரிங்களா? இதுக்கு ரெலவெண்டான ஒரு சம் கேட்டிருப்பாங்க டிஆர்பிலையும், டிஎன்பிசி, எஸ்எஸ்சி இது மாதிரி ஒரு சம் கேட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க.
அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புரியுதுங்களா என்ன சொல்றேன்? Q3 ல இருந்து வரும், Q1 ல இருந்து வரும், Q2 ல இருந்து வரும், Q3 ல இருந்து வரும், Q1 ல இருந்து வரும், Q2. ஆனா எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ்ங்கிறது டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் இன்சைட் த சார்ஜ். என்க்ளோஸ்ட் அந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜை பொறுத்து மட்டும்தான் அந்த எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு போத் இன்சைட் த சார்ஜ் அஸ் வெல் அஸ் அவுட் சைட் த சார்ஜ். அது ஏன்னு நான் சொல்றேன், ப்ரூவ் பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இன்சைட் த சார்ஜ் அஸ் வெல் அஸ் அவுட் சைட் த சார்ஜ் போத் ரெண்டுமே உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். புரியுதுங்களா? இப்படி சிம்பிள் போட்டோம்னா ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் க்ளோஸ்டு ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃப்ளக்ஸ்னு போடுறோம்ல, ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபைனா ஃப்ளக்ஸ்டு. ஃப்ளக்ஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இப்போ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் போட்டிருக்கோம்னா அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சர்ஃபேஸ் ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் அந்த சர்ஃபேஸ் ஏரியால இதான் காசியன் சர்ஃபேஸ், சாரி ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாஸ்னா ஃப்ளக்ஸ் வரும். ஃபைனா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் என்னது? இதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைனா இது எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்சைட் த சார்ஜா அவுட் சைட் த சார்ஜா போத் அப்படின்னா இன்சைட். இது இன்சைட் அண்ட் அவுட் சைட் த சார்ஜ் ரெண்டுமே. இது இன்சைடு த சார்ஜ், இன்சைடு த சார்ஜ் ஒன்லி, நாட் அவுட் சைட். சரிங்களா? அப்ப ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னென்ன சார்ஜ் இருக்கு? Q1 இருக்கு, Q2 இருக்கு, Q3. இந்த மூணு சார்ஜ்ல இருந்தும் மேல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வரும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஏரியால கட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் Q1 பிளஸ் Q2 பிளஸ் Q3. இன்சைடு த சார்ஜ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்சைடு த சார்ஜ். சரிங்களா? இன்சைடு த சார்ஜ், இன்சைடு த சார்ஜ். ஓகேங்களா? அப்ப ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்றதுக்கு பர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் 1/ε0 அப்படின்னு படிச்சீங்களா? பர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஸ்பேஸ் 8.854 into 10⁻12 ஃபேரட் பர் மீட்டர். ஞாபகம் இருக்கா? வேல்யூ 1/ε0 என்ன சார்ஜ் இருக்கு? Q1 பிளஸ் Q2 பிளஸ் Q3. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி எழுதலாம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி எழுதலாம்? ஒரு ஒரு இந்த இடத்துல மட்டும் நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா, சின்னதா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனு அந்த ஸ்மால் ஏரியால பாஸ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வரும். அப்ப அந்த டோட்டல் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னது? டிஃபரன்சியேஷனா இன்டகிரேஷனா? ஒரு இடத்துல நான் கண்டுபிடிச்சேன்னா d5 dsங்கிற சர்ஃபேஸ் ஏரியா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ds அப்படிங்கிற ஒரு சின்ன சர்ஃபேஸ் ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அதுல புரியுதுல? அப்ப என்ன சொல்றேன்? ds அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ் ஏரியால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு சின்னதா d5ன்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அதே ஓவராலா நான் கண்டுபிடிக்கும் போது டிஎஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகும் இ இன்டு டிஎஸ் அப்படின்னா d5 ஸ்மால். அப்ப எல்லாத்துக்கும் ஓவராலா நான் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் உங்களுக்கு? இன்டகிரேஷனா டிஃபரன்சியேஷனாப்பா நான் சொன்னது? ஓவராலா ஒரு நேத்தே சொன்னேன், சின்ன ஏரியா கண்டுபிடிக்கிறீங்க, அதுவே எல்லாத்தையும் நான் இது பண்ணணும்னா என்னது? இன்டகிரேஷன், நாட் டிஃபரன்சியேஷன். ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாது. இன்டகிரேஷன். இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு நீங்க கண்டுபிடிக்கணுமா இல்ல ஓப்பன் சர்ஃபேஸ்க்கா? இது என்ன சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறீங்க? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா இப்படி ஒரு க்ளோஸ் மாதிரி ரிங் மாதிரி போனா க்ளோஸ்டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப என்ன லைன் பாஸ் ஆகுது? இதுல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகுது? எதுல? சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ், சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சின்ன சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகும்போது ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கு. அதே எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் கண்டுபிடிக்கணும்னா ஒரு இன்டகிரேஷன் போட்டுறேன் ஈக்குவல் டு. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனு சர்ஃபேஸ் ஏரியால பாஸ் ஆகும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டலா இன்டகிரேஷன். அப்ப அந்த 5 டோட்டலுக்கு பதில் தான் நான் இது எழுதுறேன். ஈக்குவல் டு Q1 பிளஸ் Q2 பிளஸ் Q3 இப்படி இதெல்லாம் சம்மேஷன் Q இன்சைடு த சார்ஜ், இன்சைடு த சார்ஜ். இந்த சார்ஜ் எங்க இருக்கு? காஸின் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கு. டிவைட் பை எப்சிலான் நாட். இதுதான் ஃபைனல் காஸ் லாவுடைய எக்ஸ்பிரஷன். இது புரியுதா? இது புரியுதா? காஸ் லாவுடைய எக்ஸ்பிரஷன். அப்ப ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு எப்படி சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்
is equal to phi equal to q inside the charge divided by epsilon naught. இப்படி ஒரு ஈக்குவேஷன் சொல்லலாம் காஸ் லாவுக்கு. Electric flux is directly depends upon enclosed charge of the Gaussian surface. Closed surface குள்ள என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜை பொறுத்து மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபை இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு டிவைட் பை எப்சிலான் நாட் இப்படி ஒரு ஈக்குவேஷன்ஸ் பண்ணலாம். இல்லனா இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி எழுதலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் சர்ஃபேஸ் ஏரியால பாஸ் ஆகுதுன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஹோல் ஏரியாக்கு அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஹோல் ஏரியாக்கு வந்துடும். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது எழுதலாம். இந்த இது இங்க வந்துருச்சு. அப்ப ரெண்டு விதமா எழுதலாம். இன்னொரு விதமாவும் எழுதலாம். இது புரியுதா? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் போலாமா? ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. காஸ்லா அப்படிங்கிறது எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கொடுக்கலாம், கேட்கலாம். நம்ம ஒரு ஃபார்முலா மட்டும் பார்க்க கூடாது. ரைட். நெக்ஸ்ட் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா சர்ஃபேஸ் இன்டெகிரல் இருக்கா? E இன்ட்டு டிஎஸ்ன்னு எழுதுறீங்களா? ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்டு சார்ஜ் ஆர் இன்சைட் சார்ஜ் டிவைட் பை எப்சிலான் நாட் போட்டீங்களா? இந்த எப்சிலான் நாட் இங்க வந்ததுன்னா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? சர்ஃபேஸ் இன்டெகிரல் எப்சிலான் நாட் இன்ட்டு இ இன்ட்டு டிஎஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். இந்த எப்சிலான் நாட் இன்ட்டு இ எப்படி எழுதலாம்பா? எஸ், வெரி குட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கரெக்டா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அப்ப சர்ஃபேஸ் இன்டெகிரல் டி டாட் டிஎஸ் எல்லாம் வெக்டார் எல்லாமே. அது வெக்டார் ஃபார்ம் ஸ்கேலார் ஃபார்ம் நான் சொல்றேன். கியூ என்க்ளோஸ் நேற்று பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா சுட் பி ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ் பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் இன்டெகிரலுக்கும் கேன்சல் ஆயிடும். டிஃபரன்சியேஷன் இது இன்டெகிரேஷன் கேன்சல் ஆகும். டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூ என்க்ளோஸ். லாஸ்ட் ஒரு சம் பார்த்தோமா? இப்படியும் கொடுப்பாங்க காஸ் லாவுக்கு. ஓகேவா? ரைட். அந்த சார்ஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வால்யூம். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பாக்ஸ்ல சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல லென்த் இருக்கும். இது வந்துட்டு அகலம், லென்த், பிரெத், ஹைட்னு ஒன்று இருக்கும். கரெக்டா? அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் நீங்க? லென்த், பிரெத், ஹைட். ஒரு சிலிண்டர் எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, சரிங்களா? லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட்டும் இருக்கும். இப்படி லென்த், பிரெத், ஹைட். எஸ். இப்படி நீங்க ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இப்படி பண்ணீங்கன்னா இதுக்குள்ள சார்ஜ் இருக்குன்னா என்னது? லென்த், பிரெத், ஹைட். இது ஃபுல்லா எங்க வேணாலும் சார்ஜ் இருக்கலாம். அதுக்கு பேர் என்னது? அப்ப சார்ஜ் என்க்ளோஸ்டு சுட் பி ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? சார்ஜ் என்க்ளோஸ்டு சுட் பி ஈக்குவல் டு என்க்ளோஸ்டு சார்ஜ் என்னவா சொல்லலாம் நீங்க? வால்யூம் இன்டெகிரல். அந்த சின்ன ஏரியா கண்டுபிடிச்சீங்கன்னா ரோவி அந்த இன்டகிரேஷன் அது மாதிரி. அப்ப வால்யூம் இன்டெகிரல் ரோவி இன்ட்டு டிவி. இந்த இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் கேன்சல் ஆச்சுன்னா அந்த சார்ஜ் என்க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் அந்த ஹோல் காசின் சர்வீஸ் ஃபுல்லா காசின் சர்வீஸ் அதுல ஃபுல்லா எங்க வேணாலும் இருக்கலாம். லென்த்ல இருக்கலாம், பிரெத் இருக்கலாம், ஹைட்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அப்ப அது ஃபுல்லா என்ன சொல்லலாம் நீங்க? லென்த்துக்கு 1 மீட்டர், பிரெத்துக்கு 1 மீட்டர், ஹைட்டுக்கு 1 மீட்டர், மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் எல்லாத்தையும் அந்த டோட்டலா பார்த்தீங்கன்னா வால்யூம்னு சொல்லுவாங்க. அப்போ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ அந்த சார்ஜ் என்க்ளோஸ்டு அது பேர் என்ன சொல்லலாம்? வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஏன் இது இன்டகிரேஷன் பண்ணா அந்த டோட்டலா எல்லாத்தையும் எங்கெங்க இருக்குதோ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ கியூ என்க்ளோஸ்டு ஈக்குவல் டு, சரிங்களா, வால்யூம் இன்டெகிரல் ரோவி இன்ட்டு டிவி. இது புரியுதுங்களா? இல்லை இதை டெரைவ் பண்ணுமா? இது புரியுதுல? ஜஸ்ட் என்னன்னு இந்த சார்ஜ் அப்படிங்கிறது அந்த காசின் இது ஃபுல்லா காசின் சர்ஃபேஸ்னு வச்சுங்க. லென்த்லயும் இருக்கலாம், அகலத்திலயும் இருக்கலாம், ஹைட்லயும் எங்க வேணாலும் சார்ஜ் இருக்கலாம். அப்ப அது ஃபுல்லா நம்ம பார்க்கணும்னா ஒரு இடத்துல கண்டுபிடிச்சீங்கன்னா அது பேர் ரோவி, அது சின்னதா. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். இன்டகிரேஷன் என்னது? லென்த், பிரெத், ஹைட் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் ரோவி டிவி எல்லாமே இருக்கிறதுக்காக. ரைட். அப்ப இந்த கியூ என்க்ளோஸ்டு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? சர்ஃபேஸ் இன்டெகிரல் டி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெகிரல் ரோவி இன்ட்டு டிவி. ஜஸ்ட் இது என்ன பண்ணணும்னா இந்த கியூ என்க்ளோஸ்ட ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது எழுதுறேன். சரிங்களா? ரைட். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, சர்ஃபேஸ்க்கும் வால்யூம், இது சர்ஃபேஸ் இன்டெகிரல், இது வால்யூம் இன்டெகிரல். இதுதான் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப்
காஸ் லா. இன்டகிரேஷன் இருக்கா? இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. மேக்ஸ்வெல் 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அதில் இது காஸ் லா தான் என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? மேக்ஸ்வெல்லுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். புரியுதா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்ததுன்னு? சர்ஃபேஸ்க்கும் வால்யூமுக்கு இருக்கு. இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. சர்ஃபேஸ்க்கும் வால்யூமுக்கு இருக்கு. லைனு அடுத்தது சர்ஃபேஸ் அடுத்தது வால்யூம். லைன்னா லென்த் மட்டும் இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியானாவே லென்த் இன்டு பிரெத். சர்ஃபேஸ் ஏரியானா அடுத்து வால்யூம்னா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். அப்ப 3 இருக்கு. 3னா ட்ரிபிள் இன்டெகிரல் போடுவீங்க. அது பேர் வால்யூம். லென்த்துக்கு ஒரு இன்டெகிரல், பிரெத்துக்கு ஒரு இன்டெகிரல். சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2 இன்டெகிரல், லென்த்துக்கு ஒன்று பிரெத்துக்கு ஒன்று. இல்லைன்னா சிம்பிளா க்ளோஸ்டு போட்டு இப்படி போடுவீங்க. லென்த்னா ஒரே ஒரு இன்டெகிரல், லைன் இன்டெகிரல்னா ஒரே ஒரு இன்டெகிரல், சர்ஃபேஸ் இன்டெகிரல்னா இப்படி போட்டு க்ளோஸ்டு. ட்ரிபிள் இன்டெகிரல் ஆர் வால்யூம் இன்டெகிரல். அப்ப சர்ஃபேஸுக்கும் வால்யூமுக்கும் இது ரெண்டுக்குள்ள ரிலேட் பண்றது என்ன தீரம்? ஸ்டோக் தீரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தீரம், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சர்ஃபேஸ்க்கும் வால்யூமுக்கும் உள்ள ரிலேட் பண்ணக்கூடியது என்னப்பா இது? என்ன தீரம் இது? எஸ், காஸ் டைவர்ஜென்ஸ். காஸ் லாக்கு அப்ளை பண்றதுனால இது ஒரு டைவர்ஜென்ஸ் தீரம். அப்ப இது பேர் என்னது? காஸ் டைவர்ஜென்ஸ் தீரம். அப்ப ஸ்டோக் தீரம் அப்ளிகபிளா, டைவர்ஜென்ஸ் தீரம் அப்ளிகபிளா, கிரீன்ஸ் தீரம் அப்ளிகபிளா, இது மாதிரி கேட்பாங்க. அப்போ காஸ் லா அப்படிங்கிறது எதுக்கு அப்ளிகபிள்? டைவர்ஜென்ஸ் தீரம். சரிங்களா? டைவர்ஜென்ஸ் தீரம் இஸ் கேன் பி யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன். சரிங்களா? இன் காஸ் லா. காஸ் லா அப்ளிகேஷன்ல காஸ் டைவர்ஜென்ஸ் தீரம் நீங்க அப்ளை பண்ணி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனோ எல்லாமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட். சரி, டைவர்ஜென்ஸ் தீரம் தான் நம்ம சொன்னோம். டைவர்ஜென்ஸ் தீரத்துக்கு நீங்க சொல்லலாம் 2-3 மெத்தட்ல சொல்லலாம். உங்களுக்கு சிம்பிளா இருக்கிறதுன்னு எடுத்தேன். டைவர்ஜென்ஸ் தீரம் தான் காஸ் லாவுக்கு நம்ம ரிலேட் பண்ண முடியும். என்னது? சர்ஃபேஸ் இன்டெகிரல். சரிங்களா? ஜென்ரல் ஃபார்முலா நான் எழுதுறேன். இது மேக்ஸ் வச்சு நான் எழுதுறேன். இது வந்து நான் இஎம்டி வச்சு எழுதல. மேக்ஸ் வச்சு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஏ இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா டிஎஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெகிரல் டெல் டாட் டாட் ப்ராடக்ட். சரிங்களா? டெல் டாட் ஏ வெக்டார் இன்ட்டு டிவி. இது வால்யூம் இன்டெகிரல். இது மாதிரி படிச்சிருக்கீங்களா? ஒரு நார்மலா ஒரு டைவர்ஜென்ஸ் தீரத்துக்கு இது மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்ச மாதிரி இருக்கா? ஜென்ரலா சர்ஃபேஸுக்கும் வால்யூமுக்கும் ஏ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெகிரல் டெல் டாட் டாட் ப்ராடக்ட் நாட் கிராஸ் ப்ராடக்ட். இது மாதிரி படிச்சிருப்பீங்க. வால்யூம் இன்டெகிரல் சர்ஃபேஸ்னா டிஎஸ் வரும், வால்யூம்னா டிவின்னு வரும். ஓகே, இப்போ இது ஜஸ்ட் அப்படியே ரிலேட் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? நம்மளுக்கு என்னப்பா வந்திருக்கு? தீரம் அப்படியே பாருங்க. இப்போ நம்ம மேக்ஸ்வெல் இன்டெகிரல் ஃபார்ம் ஆஃப் காஸ்ல என்ன வந்திருக்கு? மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டி டாட் டிஎஸ் சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெகிரல். சிம்பிளா போட்டு வால்யூம் இன்டெகிரல் கூட போடலாம், இல்ல ட்ரிபிள் இன்டெகிரல் போட்டு கூட போடலாம். ரோவி இன்ட்டு டிவி. இருங்க ஒரு நிமிஷம். இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதிலா நான் டி போடுறேன் அப்படின்னா இங்க என்ன வரும்? இங்க ஏனா இங்க ஏ வருது. அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க? வால்யூம் இன்டெகிரல் டெல் டாட் என்ன போறோம்? இங்க ஏக்கு பதிலா டி போடுறேன் காஸ் லாக் அப்படின்னா இங்க என்ன வரும்? எஸ், டி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்ட்டு டிவி. இதை ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சு புரியலன்னா கேளுங்கப்பா. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இன்டெகிரல் ஃபார்ம் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இப்ப டி வெக்டார் டாட் டி இது வந்துட்டு இந்த ஃபார்மெட்ல இருந்து இந்த ஃபார்மெட் மாத்திட்டேன் காஸ் லா. இப்ப மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டி வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெகிரல் ஆர் சிங்கிள் இன்டெகிரல் எப்படி போடணும்? ரோவி இன்ட்டு டிவி. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு ஈக்குவலா இருக்கா? அப்ப ரைட் சைடு ஈக்குவலா இருக்கணும். இது ஈக்குவல் அப்படின்னா இதுவும் ஈக்குவல் தான். அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? டெல் டாட் டி டைவர்ஜென்ஸ் ஆஃப், சரிங்களா, டைவர்ஜென்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி should be equal to கம்பேர் பண்ணா என்னது? ட்ரிபிள் இன்டெகிரல் டிவி ஈக்குவலா போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? ரோவி.
அப்ப இது என்னது? இது எல்லாமே காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு? எல்லாமே காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட். காஸ் லா ஃபார், அதுவும் காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், நாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி தானே பார்த்துட்டு இருக்கோம். இதானது பாயிண்ட் ஃபார்ம். இதுல எதாவது இன்டகிரேஷன் வந்திருக்கா? இல்ல. அப்ப இதானது பாயிண்ட் ஃபார்ம். பாயிண்ட் ஃபார்ம் ஆர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம். பாயிண்ட் ஃபார்முக்கு இன்னொரு நேம் என்னது? டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு கொண்டு வந்திருக்கு. அதாவது மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டெக்ரல் ஃபார்ம் பார்த்தாச்சு. டிஃபரன்ஷியல் ஃபார்ம், அதுக்கு இன்னொரு நேம் பாயிண்ட் ஃபார்ம், அதையும் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்படி கொடுக்கலாம். இந்த ஆன்சர் இல்லைன்னா எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, டிக்கு பதில் என்ன எழுதுவீங்க? எஸ், எப்சிலான் இன்ட்டு இ அப்படின்னு எழுதுவீங்க. இ வெக்டார் ஈக்குவல் டு ரோவி. அப்ப டெல் டாட் இ வெக்டார் ஈக்குவல் டு ரோவி டிவைட் பை எப்சிலான் அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ ஒன்று இப்படி கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட் ஃபார்ம் ஆர் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இல்லைன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. புரியுதாப்பா? ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வச்சு கொடுத்துருப்பாங்க. இஃப் இட் இஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா டெல் டாட் இ வெக்டார் ஈக்குவல் டு ரோவி டிவைட் பை ஃப்ரீ ஸ்பேஸ்னா எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். கரெக்டா? இஃப் இட் இஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா ஓகே, ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா ஏர், இதனோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1. அப்ப எப்சிலான் பதில் என்னது? எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். இது எதுக்கு அப்படின்னா, காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் என்ன மீடியம்? ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா. இதுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப், இப்ப இந்த இதுல பாருங்க எப்சிலான் நாட்னு இருக்கு. இதே ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா எப்சிலான் ஆர் வந்துட்டு 1. அப்ப இப்படி வரும். சோர்ஸ் ஃப்ரீ ரீஜன் அப்படின்னு கொடுப்பாங்க. சோர்ஸ் ஃப்ரீ ரீஜன். சோர்ஸ் ஃப்ரீ ரீஜன்னா என்ன மீனிங்? இதுக்கு மீனிங் என்னப்பா? சோர்ஸ் ஃப்ரீ ரீஜன் அப்படின்னா என்னது மீனிங்? சொல்லுங்க. சார்ஜ் எதுவுமே இல்ல, சோர்ஸ் ஃப்ரீ. அப்ப என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள எந்த சோர்ஸும் இல்ல. சோர்ஸ்னா இங்க சார்ஜ். புரியுதுங்களா? enclosed surface or closed surface or Gaussian surface, inside the Gaussian surface, inside the closed surface. Source free னா source இங்க சார்ஜ், சார்ஜ் ஃப்ரீ, சார்ஜ் இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப சார்ஜ் இல்லைன்னா சார்ஜ் பை வால்யூம், சார்ஜ் டென்சிட்டின்னு, அதாவது வால்யூம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டின்னு இருக்கு. ரோவி, ரோவி ஈக்குவல் டு சார்ஜ் பர் வால்யூம். சார்ஜ் ஜீரோ, ஜீரோ டிவைட் பை வால்யூம் ஜீரோ. அப்ப ரோவி என்னது? ரோவி ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப டெல் டாட் இ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ தான். ரோபிக்கு ஜீரோ போட்டா டி வச்சு சொன்னீங்கன்னா டெல் டாட் டி வெக்டார் அதுவும் என்னதான் உங்களுக்கு இது, இந்த இது ஜீரோ தான். எப்ப சோர்ஸ் ஃப்ரீனா, சோர்ஸ் எது இல்லைன்னா. புரியுதுங்களா? அப்ப எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்னா, சோர்ஸ் ஃப்ரீ ரீஜன்ல டாட் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? காஸ் லால டாட் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி என்ன? ஜீரோ தான். அதுவே ஃப்ரீ ஸ்பேஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா வேல்யூ இருக்கு. இட் சுட் பி ஈக்குவல் டு ரோ வி டிவைட் பை எப்சிலான் நாட். இது மாதிரி இது புரியுதாப்பா எல்லாத்துக்கும்? காஸியன் சர்ஃபேஸ் ஃபார் பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ் இதெல்லாம் பார்க்கலாம் என்னால. இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் ஃபார்ம், ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். காஸ்லாவுடைய தியரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்ன? இப்போ நம்ம பார்த்தாச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் மேட்ச் ஆதான்னு பாருங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் leaving a closed surface or Gaussian surface, closed surface or Gaussian surface, electric flux leaving a closed surface or Gaussian surface is equal to total electric charge enclosed
by the closed surface. இதுக்கு மீனிங் புரியுதா பாருங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ், க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு வெளியில வருது, இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எலக்ட்ரிக் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அப்ப என்ன சொல்றோம்னா, உள்ள எந்த சார்ஜ் இருக்கோ அந்த என்க்ளோஸ்டு சார்ஜ் உள்ள காசின் சர்ஃபேஸ்க்குள்ள என்ன சார்ஜ் இருக்குதோ அதுக்கு ப்ரொபோஷனலா இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். எப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த காசின் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றோம். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சுட் பி ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். புரியுதுங்களா மீனிங் ஸ்டேட்மெண்ட் புரியுதாப்பா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு மேல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னா இட் சுட் பி ஈக்குவல் டு காசின் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய என்க்ளோஸ்டு சார்ஜ். ரைட், சரி சம் பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல சம்ஸ் போவோம். காஸ்லாவுடைய கான்செப்ட் பேஸ் பண்ணி சம்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம், the charge distribution the charge distribution the charge distribution as shown in figure the flux of electric field the flux of electric field due to these charges due to these charges through the surface S is options diagram கொடுக்குறேன். charge distribution as shown in figure given below. ஒரு இப்படி ரேண்டமா இப்படி ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ, சரிங்களா? சரி, இப்படி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்துட்டு 3Q டிவைட் பை எப்சிலான் நாட் ஆப்ஷன் பி, 2Q டிவைட் பை எப்சிலான் நாட் ஆப்ஷன் சி, Q divided by epsilon naught option D, none of the above. சொல்லுங்கப்பா. கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. The charge distribution are shown in figure. ஒரு காசின் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இன்சைடு த சார்ஜ் இருக்கு, அவுட் சைடு த சார்ஜ் இருக்கு. எல்லாமே போத் ஆர் ஈக்குவல் மேக்னெட்டிக். எல்லாமே ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு திஸ் சார்ஜ் இந்த சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனு இந்த சர்ஃபேஸ் வழியா பாஸ் ஆகும், அதனால ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சார்ஜ்னால டியூ டு திஸ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த சர்ஃபேஸ் வழியா பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த சர்ஃபேஸ் வழியா பாஸ் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்களா இல்ல ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்களா அதை மட்டும் சொல்லுங்க. கரெக்ட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன மீனிங்? ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஃப்ளக்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு டியூ டு திஸ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகும்போது ஃப்ளக்ஸ், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா உங்களுக்கே தெரியும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னது ஆன்சர்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ்டு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு க்ளோஸ்டு சார்ஜ். அப்ப இன்சைடு த சார்ஜா இல்ல அவுட் சைட் சார்ஜா? போத், எல்லாமே டிபெண்ட் பண்ணிருக்குமா? எஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னாவே என்ன மீனிங்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னாவே என்னது? ஒன்லி இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ். அப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? ஃப்ளக்ஸோட ஜெனரல் ஃபார்முலா Q டிவைட் பை எப்சிலான் நாட். Q டிவைட் பை எப்சிலான் நாட். அப்ப இன்சைட் த சார்ஜ் என்ன இருக்கு? பிளஸ் Q டிவைட் பை எப்சிலான் நாட். அப்ப 2Q டிவைட் பை எப்சிலான் நாட். ஸோ ஆப்ஷன் பி. இது வராது, அவுட் சைட் த காசியன் சர்ஃபேஸ் வராது. புரியுதுங்களா? ரைட், நெக்ஸ்ட் போலாமா? சரி, இந்த சம் பாருங்க.
if the electric flux entering and leaving on enclosed surface respectively is phi1 and phi2. The electric charge inside the surface will be question படிச்சு பாருங்க. If the electric flux entering and leaving an enclosed surface respectively is phi1 and phi2, the electric charge inside the surface will be. சரிங்களா? So option A, phi2 minus phi1 into epsilon naught. Option B, phi2 minus phi1 divided by epsilon naught. Option C, phi1 plus phi2 divided by epsilon naught. Option D, none of the above. Question நல்லா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. None of the above. If the electric flux entering and leaving on enclosed surface respectively is phi1 and phi2, the electric charge phi2 phi1 லாம் கரெக்டா பார்த்துக்குங்க. phi1 minus phi2 கூட இருக்கலாம். புரியுதுங்களா? none of the above கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கணும் நீங்க. ஸோ கரெக்டா செக் பண்ணிங்க. கான்செப்ட் நல்லா கிளாரிட்டியா புரிஞ்சிருந்தது அப்படின்னா இதை நீங்க சொல்லுவீங்க கரெக்டா ஆன்சர். If the electric flux entering and leaving on enclosed surface respectively phi1 and phi2, the electric charge inside the surface. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபைக்கும் எலக்ட்ரிக் சார்ஜுக்கும் உள்ள ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க இங்க. சரிங்களா? ரைட். சரி, நான் இந்த இடத்துல எழுதுறேன். சால்வ் பண்ணுங்க. 1 minute வாட்டர் குடிச்சிட்டு. சரி, நான் இந்த இடத்துல சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்டரிங் அண்ட் லீவிங் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா நான் இந்த இடத்துல சும்மா ரஃபா ஒரு என்க்ளோஸ் சர்ஃபேஸ்னா ஒரு காசியன் சர்ஃபேஸ் ஏதோ ஒரு மாதிரி நான் ட்ராப் சர்ஃபேஸ். ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்டரிங் அண்ட் லீவிங் ஆன் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ரெஸ்பெக்டிவ்னா இங்க நல்லா கவனிங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்டரிங் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னா இதான் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதுல என்டர் ஆகுது. என்டர்னா உள்ள வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உள்ள வருது. அப்ப என்டரிங்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது phi1. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்டரிங் அண்ட் லீவிங் ஆன் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். லீவிங்னா என்க்ளோஸ் சர்ஃபேஸ்ல இருந்து லீவிங் வெளியில போகுது. அது ரெண்டாவது கொடுத்துருக்கிறது phi2. உள்ள வருது என்டரிங், என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ள வருது phi1, என்டரிங் ஆகுது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங் அப்படிங்கிறது phi2. லீவ்னா வெளியில போகுது. வெளியில போகுதுனாவே ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியில போகுதுன்னா அது பாசிட்டிவா நெகட்டிவாப்பா இதனோட வேல்யூ சொல்லுங்க. டக்கு டக்குன்னு சொல்லணும். பாசிட்டிவ். வெரி குட். பாசிட்டிவ். வெளியில போச்சுன்னா பாசிட்டிவ்ப்பா. ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருந்து சார்ஜிங் இருக்கு லைன் எலக்ட்ரிக் இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் லைன் இப்படி நான் சொன்னோம்ல ஆல்ரெடி. இது சர்ஃபேஸ் ஏரியா, எலக்ட்ரிக் சர்ஃபேஸ் ஏரியா.
அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இப்படி வெளியில போகுதுன்னா என்னது உங்களுக்கு ஃப்ளக்ஸ் சுட் பி பாசிட்டிவ்னு சொல்ல ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள வருது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள வருது அப்படின்னா அது பேர் என்னது? ஃப்ளக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ், φ1 வந்துட்டு நெகட்டிவ். இப்ப இந்த ரிலேஷன் பாருங்க, எலக்ட்ரிக் சார்ஜ் தான் கேட்டிருக்காங்க, இன்சைட் த சர்ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ரிலேஷன் வச்சு நீங்க சொல்லுங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் க்ளோஸ்டு ஈக்குவல் டு Q inside the charge, electric charge inside the surface, Q in divided by epsilon r. இதான ஃபார்முலா. அப்ப எலக்ட்ரிக் சார்ஜ் இன்சைடு Q in தான் கேட்டிருக்காங்க. அப்ப phi closed என்ன இருக்கு? phi enclosed, இதுக்குள்ள இந்த enclosed சர்ஃபேஸ்க்குள்ள இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்குங்க? வெளியில போகுது ஒரு ஃப்ளக்ஸ், உள்ள வருது ஒரு ஃப்ளக்ஸ். பட் மேக்னிடியூட் சொல்லல அவங்க. இது 5ன்னு வச்சுங்க, இது 4ன்னு வச்சுங்க. அப்ப 5 பிளஸ் 5 மைனஸ் 4 அது 1ன்னு வரும். அப்ப எப்படி இருக்கும் அந்த ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்டு? அப்ப Q இன்புட் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படின்னு எழுதலாம். அப்ப 5ங்கிறது என்னது? 5 மைனஸ் 5 5 மைனஸ் 5 5 டிஃபரன்ஸ். அப்ப 5 மைனஸ் 5 இன்ட்டு எப்சிலான் நாட். அப்ப என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல என்ன எலக்ட்ரிக் சார்ஜ் இன்சைட் த சர்ஃபேஸ் என்னது? இந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இன்சைடு என்ன எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு? 5 மைனஸ் 5 இன்ட்டு எப்சிலான் நாட். ஆப்ஷன் ஏ. புரியுதா? புரியுதா இல்லையா? கஷ்டம் இல்லை, ஈஸி தான். கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன், இஎம்டியை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இதுவுமே நீங்க பொறுமையா புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கான்செப்ட் தான் முக்கியம். மெமரைஸ் பண்ணோம்னா ஆன்சர் பண்ண முடியாது. டவுட் இருக்கா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். consider the charge on this spherical Gaussian surface. Spherical shapeல Gaussian surface இருக்குன்னு சொல்லலாம். Spherical Gaussian surface as shown in figure. While calculating the flux of the electric field, flux of the electric field over the spherical surface, the electric field will be due to இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டதுதான். இதெல்லாம் நிறைய தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு காசியன் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஷேப்பா என்ன சொல்லிட்டாங்க? ஸ்பெரிக்கல் ஷேப் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளஸ் Q1 மைனஸ் Q1 Q2. So option A Q2 only, option B plus Q1 and minus Q1 only, option C only positive charge, option D all the charges. Answer பண்ணுங்க. Consider the charge and spherical Gaussian surface as shown in figure. சார்ஜ் கொடுத்துருக்காங்க, spherical Gaussian surface கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ரிலேட் பண்ணி while calculating the flux of the electric field over the spherical surface, கால்குலேட் பண்ணும்போது electric field will be due to என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட் பண்ணி பார்க்கணும், படிச்சு பார்க்கணும், புரியுறோம். கன்சிடர் த சார்ஜஸ் அண்ட் ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ். சார்ஜ் கொடுத்துருக்காங்க,
சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ், இதுதான் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய காசியன் சர்ஃபேஸ். while calculating the flux of electric field over the spherical surface. நான் சொல்றேன். இங்க பாருங்க, ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாஸ் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் கிடைக்கும். அதை கால்குலேட் பண்ணும்போது while calculating the flux electric field over the spherical surface, electric field over the spherical surface எப்ப calculating flux, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. இப்ப நீங்க ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஓவர் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல போகும்போது ஃப்ளக்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி டியூ டு ஃப்ளக்ஸ் கேட்கலப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்றதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க கொஸ்டின். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னது உங்களுக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? டியூ டு அவுட்சைட் த காசியன் சர்ஃபேஸ் as well as inside the Gaussian surface எல்லா சார்ஜுமே ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது அப்படின்னா இதுல இருந்து இருக்கும், இதுல இருந்து இருக்கும், இதுல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, இதான் படிச்சு சொன்னேன். இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியில வருது, இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ் அதுல கூட சார்ஜ், அவுட் சைட் த காசியன் சர்ஃபேஸ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அண்ட் அவுட் சைட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் இன்சைட் அண்ட் அவுட் சைட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணினா இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ், அந்த சார்ஜஸ் வந்துட்டு இன்சைட் காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கிறத மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போது காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜ் எடுத்துக்கணும், அவுட் சைடு இருக்கக்கூடிய சார்ஜ் எல்லா சார்ஜுமே எடுத்துக்கணும். ஞாபகம் இருக்கா? அப்ப இங்க கேட்கறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்கறாங்க. அப்ப பிளஸ் Q1 மைனஸ் Q1 Q2 ஆல் த சார்ஜஸ் இன்வால்வ் ஆகும். அதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி டியூ டு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளஸ் Q1 அண்ட் மைனஸ் Q1 ஆப்ஷன் பி. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கேட்டதுனால ஆல் த சார்ஜஸ் அவுட் சைட் த காசியன் சர்ஃபேஸ்ல கூடிய சார்ஜ், இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ள சார்ஜ், எல்லா சார்ஜும். இங்க நீங்க while calculating the flux of electric field over the spherical surface னா இங்க ஃப்ளக்ஸ் தான் கேட்கணும், எடுத்துக்கூடாது. ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், இந்த காசியன் சர்ஃபேஸ் வந்து ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகுது, அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகும்போது ஃப்ளக்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ளக்ஸ் கிடைக்குது. அப்போ ஃப்ளக்ஸ் கிடைக்கும் போது என்ன பாஸ் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ல பாஸ் ஆகும். அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்கறேன். அப்ப அந்த ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்றதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறேன். இட் வில் பி டியூ டு ஆல் தி சார்ஜஸ். இது மாதிரி குப்தா புக்லையும் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, கன்ஃபியூஸா இருப்பீங்க. இன்சைட் த சார்ஜ் தானே எலக்ட்ரிக் ஃபீல்டுனா, இன்சைட் த சார்ஜ் தானே இருக்கணும். எப்படி அவுட் சைட் த சார்ஜும் போட்டிருக்காங்க, ஆல் த சார்ஜ்னு போட்டிருக்காங்க, தப்பாச்சு அப்படின்னு நீங்க அது மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாத்தீங்களா யாராவது? காஸ்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஈக்குவல் சார்ஜ்னு கொடுக்கலையே அவங்க. பிளஸ் Q1 மைனஸ் Q1 அப்படிங்கிறது பிளஸ் Q1 இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q1 தான், இது மைனஸ் Q1 தான். ஈக்குவல் சார்ஜ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க Q2ன்னு எடுத்துக்கலாம் நீங்க. பட் அது இது ரெண்டு ஈக்குவல் நீங்க கொடுத்துருவாங்களா? ஏதாவது சார்ஜஸ் ஈக்குவல் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்களா? இல்ல. ஈக்குவல் கொடுத்தாலும் இது ரெண்டு கேன்சல் ஆகிட்டு Q2 ஒன்லின்னு எழுதுவோம். தப்பு. புரியுதுங்களா? பிளஸ் Q1 ஒரு சார்ஜ், மைனஸ் Q1 ஒரு சார்ஜ், ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ரொட்டேஷன் ஒன்னே கொடுத்துருக்கலாம். ரைட். புரியுதாப்பா என்ன சொல்றேன்னு? செகண்ட் சம்ல என்ன கேட்டீங்க? செகண்ட் சம்ல எதை கேட்டீங்க? ஏதோ இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்டரிங் அண்ட் பிளஸ்ஸா மைனஸ், அது கன்ஃபியூஸா இருக்கு. இங்க பாருங்க, இஃப் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்டரிங் அண்ட் லீவிங் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இங்க பாருங்க இதுதான் ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆர் காசியன் சர்ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்டர் ஆகுது, என்டர்னா உள்ள வருது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இந்த சர்ஃபேஸ் ஏரியால கட் ஆகுது, அப்போ ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ஃப்ளக்ஸ்? Φ1. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் உள்ள போகுது, சர்ஃபேஸ் ஏரியால கட் ஆகி உள்ள போகுதுன்னா அந்த ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் இருக்குது. அடுத்து செகண்டா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லீவிங், ரெண்டாவது கொடுத்தது லீவிங், அதுக்கு Φ2. அப்ப என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருந்து லீவ் ஆகுது, என்க்ளோஸ் சர்ஃபேஸ்ல இருந்து லீவ்னா வெளியில போகுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் சர்ஃபேஸ் ஏரியால கட் ஆகும் போது உங்களுக்கு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அவுட்டோட ஃபீல்டு லைன் அப்படின்னா அது பாசிட்டிவ்.
இப்போ 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ நெட் ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும், அதாவது நெட் ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும். இப்போ இதனுடைய நெட் ஃப்ளக்ஸ் என்ன இருக்கும், டிபெண்டிங் அப்ப வந்து நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு இன்சைட் த காஸியன் சர்ஃபேஸ். காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ள நெட் சார்ஜ் என்ன இருக்கும், அதுதான் நெட் ஃப்ளக்ஸா இருக்கும் வெளியில. புரியுதுங்களா? இப்ப டவுட் இருக்கா? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க எல்லாருமே. புரியுதா புரியலையா? சரி, நெக்ஸ்ட் போங்க. ஃபோர்த் சம். A charge Q is enclosed. Q is enclosed by a Gaussian spherical. இப்போ இது எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா சின்ன சின்ன மிஸ்டேக்ல விட்டுறீங்களா? இது எல்லா கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், நான் சொல்லி கொடுத்தது தான். அதுல இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கேட்கறேன். கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். அந்த கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் எடுத்த ஊர்ல சொல்றேன். அப்ப அந்த அந்த கொஸ்டினை உங்களால சால்வ் பண்ண முடியல. தப்பா சொல்றீங்க சில பேர். கரெக்டா? இல்ல வேற ஏதாவது கான்செப்ட் புதுசா வந்திருக்கா? அதே கான்செப்ட் தான். பட் நீங்க என்னது பிராக்டிஸ் பண்ணப்பதான் அது என்ன. அப்ப நம்ம சால்வ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியுதா? ஓ ஆமா இதுதான் வரும் அப்படின்னு. அப்ப கான்செப்ட் புரிஞ்சிருக்கு, அப்ளை பண்ண தெரியுது. ஆனா ஏதோ ஒரு இதுல மிஸ்டேக் ஆயிடுது. பிராக்டிஸ் தான் வேணும். ரைட். இல்ல டிஃப்ரெண்டா இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கு இல்ல. எல்லாமே நம்மளுக்கு சொன்னதுதான். A charge Q is enclosed by a Gaussian spherical surface of radius R, capital R. The radius is doubled. இது எல்லாமே உங்களுக்கு மேடம் காஸ்ல எடுத்தாங்களா? உங்களுக்கு காஸ்ல எடுத்தாங்களா? If the radius is doubled, அந்த இதுலயே வந்திருக்கு. இது எல்லாமே பேசிக் டெர்மினாலஜி தான். அங்கேயே நீங்க படிச்சிருப்பீங்க. இது செகண்ட் டைம் ரீகால் பண்ற மாதிரி தான். If the radius is doubled, then the outward electric flux, then the outward electric flux will be or will option A reduced to half, reduced to half. Option B remains same. Option C it become double, it become double. Option D it increases, it increases by 4 times, 4 times. சொல்லுங்க. A charge Q is enclosed by the Gaussian spherical surface எப்படி இருக்குன்னு சொல்றோம். அப்ப இந்த spherical surface இருந்தா இது என்ன சார்ஜா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாயிண்ட் சார்ஜா, லைன் சார்ஜா, சீட் சார்ஜ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது A charge is enclosed by a Gaussian spherical surface. Yes, பாயிண்ட் சார்ஜ். நேத்து சொன்னல பாயிண்ட் சார்ஜ். சார்ஜ் Qனா அது பிளஸ் Q. கரெக்டா? மைனஸ் Q வெறும் Qனா பிளஸ் Q. அப்ப இங்க இருந்து ரேடியலி அவுட் வரும். புரியுதுங்களா? இட் ரேடியலி அவுட்வர்ட். அவங்க என்ன சொல்றாங்க? சார்ஜ் இஸ் என்க்ளோஸ்டு பை காசியன் ஸ்பெரிக்கல். இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப். ரேடியஸ் என்னது? ஆர், கேபிட்டல் ஆர். அப்ப கண்டிப்பா இதுல எலக்ட்ரிக் காசியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுலயும் இதுல பாஸ் ஆகி போகும். அப்ப இந்த இடத்துல ஒரு ஃப்ளக்ஸ் இருக்கும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இஃப் த ரேடியஸ் இஸ் டபுள்டு, டபுள்டுனா இங்க ஆர் இருக்காதுன்னா அப்ப இந்த இடத்துல என்னது 2R வச்சு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் காசியன் சர்ஃபேஸ் மறுபடியும் ஒரு ஸ்பெரிக்கல்ல டிஸ்டன்ஸ் அப்படியே டபுள் ஆக்குறேன். இது 5 சென்டிமீட்டர்னா இது 10 சென்டிமீட்டர் வச்சு ஒரு சர்க்கிள். அப்ப எகைன் மறுபடியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் என்னதான் இருக்கும் உங்களுக்கு? இதுல இப்படிதான் போகும் வெளியில. அதே சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல தான் போகுது. டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அவுட்டர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இ இன்ட்டு ஏ.
டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது இப்ப ஏரியா பாருங்க, இது கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஏரியா எப்படி இருக்கு, அதிகமா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இதை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃப்ளக்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஃப்ளக்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். இல்லைன்னா சிம்பிளா ஒரு ஷார்ட்கட் என்ன சொல்லணும், ஆ flux is directly proportional to number of flux is directly proportional to number of electric field line intersect with the Gaussian surface. Intersect with the Gaussian surface area. அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இன்டர்செக்ட் வித் காசியன் சர்ஃபேஸ். எத்தனை லைன் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். இதுல பாருங்க, இந்த காசியன்ல 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் இதுல கட் ஆகுது. அப்ப ஒரு 5 வெபர் இருக்குன்னா இதுலயும் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அப்ப இதுலயும் ஒரு 8 இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. அப்ப ரெண்டுலயுமே உங்களுக்கு என்னதான் இருக்கு, 9 தான் இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப 9 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் கட் ஆகுது காசியன் சர்ஃபேஸ்னா, அப்ப இதுலயும் 5 பண்ணா இதுலயும் 5 ஆகுது. அப்ப இட் ரிமைன் சேம். இட் ரிமைன் சேம். இது புரியுதுங்களா? நேத்தே சொன்னது. ரேடியஸை டபுள் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் வந்துட்டு காசியன் சர்ஃபேஸ்ல ஒரே மாதிரியே கட் ஆகுது, அதிகமாவும் ஆகல கம்மியாவும் ஆகல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும், அவுட்வர்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா வெளியில போறது எப்படி இருக்கும் உங்களுக்கு, இட் ரிமைன்ஸ் சேம். இட் ரிமைன்ஸ் சேம். சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிள், இதுலயே நான் உங்களுக்கு கான்செப்ட் வச்சு சொல்றேன். இந்த இடத்துல ஒரு பிளஸ் கியூ அப்படின்னு ஒரு சார்ஜ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ்க்கும் செகண்ட் காசியன் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்காங்க. இப்ப ரேடியஸ் 2r இருக்குல்ல, இதுக்கு அப்புறம் நியூவா ரேடியஸ் r இருக்கு, செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் 2r டிராப் பண்றேன். இப்ப ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும், இட் ரிமைன் சேமா, இன்க்ரீஸா டிக்ரீஸா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் காசியன் சர்ஃபேஸ் ஆர்னு இருக்கு, செகண்ட் காசியன் சர்ஃபேஸ் 2r டிராப் பண்றீங்க. எந்த சார்ஜையும் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு அதே ஃப்ளக்ஸ் தான் இருக்குன்னு சொன்னோம். இந்த பிளஸ் கியூங்கிறது ஃபர்ஸ்ட் காசின் சர்ஃபேஸும் செகண்ட் காசின் சர்ஃபேஸும் இன்பிட்வீன்ல இந்த பிளஸ் கியூன்னு வச்சுறாங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க, பிளஸ் கியூ அப்படின்னா ரேடியலி அவுட்வர்ட் இப்படியும் போகும், இப்படியும் பிளக்ஸ் வரும், இப்படியும் போகும், இப்படியும் போகும், கரெக்டா சுத்திலும் இப்படி வரும், எல்லாம் ஆல் டைரக்ஷன். அப்ப இதுல இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த பிளக்ஸ் லைன் ஃபர்ஸ்ட் காசின் சர்ஃபேஸ்ல இப்படி இருக்கா, அப்ப உள்ள இப்படி வருது, ஆப்போசிட் டைரக்ஷன் வருமா இப்படி, இமேஜின் பண்ணி பார்த்தா அப்ப ரெண்டு எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் ஃபீல்டு லைன் என்ன ஆகும் காசின் சர்ஃபேஸ்ல, இது அப்போர்ட் டைரக்ஷன்ல போகுதுன்னா இது பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ், இது டவுன்வர்ட் ஃபீல்ட் லைன் உள்ள போகுது அப்படின்னா நெகட்டிவ் ஃப்ளக்ஸ். ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் காசின் சர்ஃபேஸ்ல குறைய ஆரம்பிச்சு. இதுல பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன், இதுலயே இப்படிதான் போயிட்டு இருக்கு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்னது இப்படிதான் போக போகுது. அப்ப எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் என்ன ஆகுது, அதிகமாகுது. அப்ப இது அதிகமாச்சுன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், அதிகமாகும். அப்ப செகண்ட் காசின் சர்ஃபேஸ்ல டபுள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டயரம்ல டியூ டு திஸ் சார்ஜ், அதனால என்னது நெட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் செகண்ட் காசின் சர்ஃபேஸ் அதுல கிடைக்கக்கூடியது அதிகமா இருக்கும் when compared to ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா கான்செப்ட் எப்படி அப்ளை பண்றேன்னு? இதுல மைனஸ் கியூ இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு இதெல்லாம் இப்படிலாம் கேட்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல பொசிஷன் வைப்பாங்க, பிளஸ் கியூ மைனஸ் கியூ. சரிங்களா? புரியுதா அப்ப என்ன சொல்றேன்னு? இதுல என்ன சொல்றேன்னு புரியுதா? பிளஸ் கியூ இங்க வைக்கலாம், மைனஸ் கியூ வைக்கலாம், இங்க வைக்கலாம், எங்க வேணாலும் வைக்கலாம். நம்மளுக்கு தேவை அந்த காசியன் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் என்னன்னு தெரியணும், காசியன் சர்ஃபேஸ்ல கட் ஆனா என்ன ப்ரொடியூஸ் ஆகும் தெரியணும், அதை வச்சு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரியணும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாதான் அதுல. அப்ப இந்த கான்செப்ட் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிட்டீங்கன்னா காஸ்லால கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் எழுதிடலாமா, ஏன்னா எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் தான் கேட்க போறாங்க, இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்க போறாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் ஆனது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் காசியன் சர்ஃபேஸ்ல கட் ஆகி போகுது பேரு எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ். அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட் நல்லா எப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாவே அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்த சம் பாருங்க, கொஸ்டின். A charge, a charge
Q is placed. Q is placed at the center. At the center. A charge Q is placed at the center of the open end of a cylindrical vessel. Cylindrical vessel. The flux of the electric field. The flux of the electric field through the surface. Through the surface of the vessel is. Option A. 0 Q divided by epsilon naught. Q divided by 2 epsilon naught. Option D. 2Q divided by epsilon naught. சால்வ் பண்ணுங்க. கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணி கான்செப்ட் என்ன தெரியுதோ அதை அப்ளை பண்ணி போறேன். ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. சரிங்களா? 1 minute டைம் எடுத்துக்கங்க. சால்வ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சரி. ஸோ கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. A charge Q is placed at the center of the open end of the cylindrical vessel. சிலிண்டர்னா எப்படி இருக்கும்? ஓப்பன் end of the cylindrical vessel. சிலிண்டர் இப்படிதான் இருக்கும். கரெக்டாப்பா? சிலிண்டர். A charge Q is placed at the center of the open end of மேல இருக்கிறது ஓப்பன் end. சென்டர்னா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். Charge Q is placed at the center of the open end of cylindrical vessel. Open end of the cylindrical vessel. The flux of the electric field. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது சர்ஃபேஸ் ஆஃப் த வெசல் பாஸ் ஆகும்போது ஃப்ளக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த Q அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி போகும் எல்லா டைரக்ஷனும் இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாஸ் ஆகும். கரெக்டா? ரைட். அப்போ ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃப்ளக்ஸ் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சார்ஜ் இந்த சர்ஃபேஸ் சிலிண்ட்ரிக்கல் வெசல் இருக்குல்ல, பாத்திரம் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா Q டிவைட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவோம். Q டிவைட் பை எப்சிலான் நாட் ஜென்ரலாக டோட்டலாக சொல்கிறேன். ஃப்ளக்ஸ் டோட்டல் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ் டிவைட் பை எப்சிலான் நாட்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்க, கொஸ்டின் பாருங்க. the flux of the electric field through the surface of the vessel. surface of the vesselனா எப்படிப்பா சொல்லலாம்? surface of the vessel அப்படின்னா என்னது சொல்லுங்க? surface of the vessel அப்படின்னா ஒண்ணு இந்த சர்ஃபேஸ்ல மட்டும் கேட்கிறேன். சர்ஃபேஸ்னா மேல் பகுதி, இல்லைன்னா இந்த சர்ஃபேஸ்னா என்ன சொல்லுவீங்க? இப்ப நம்ம கையே இருக்கு, சரிங்களா? எக்ஸாக்ட்லி சொல்லலாம்னா புரியுற மாதிரி, ஒரு பாத்திரம் இருக்கு, ஒரு பாத்திரத்துல டாப் இது ஒரு சர்ஃபேஸ், கீழே ஒரு சர்ஃபேஸ்ல படிஞ்சிருக்கும், மேல ஒரு இது, அப்படிதானப்பா? டாப் அண்ட் பாட்டம் அப்படிதானே சொல்லுவீங்க சர்ஃபேஸ்னா?
சர்ஃபேஸ்னா மேல் பகுதி இது. இந்த இதை சொல்லலாம் கரெக்டா, ஒரு சிலிண்டர்ல. அப்ப the flux of the electric field through the surface of the vessel. அப்ப ஃப்ளக்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த வெசல்னா ஒண்ணு இந்த இடத்துல ரெண்டா பிரிச்சோம்னா இது ஒரு பாதி இது ஒரு பாதி கரெக்டா. அப்ப அவங்க வந்துட்டு சர்ஃபேஸ்ல எவ்வளவு இருக்குன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இந்த டோட்டலா இது எல்லாம் சேர்ந்தது Q பை எப்சிலான் நாட். அப்ப இந்த இதுல எவ்வளவு இருக்கும் சொல்லுங்கப்பா. இந்த இடத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு 1/2 Q டிவைட் பை எப்சிலான் நாட். இந்த சர்ஃபேஸ் பாட்டம்ல இருக்கிறது என்ன இருக்கும் 1/2 Q டிவைட் பை எப்சிலான் நாட். அப்ப ரெண்டு சர்ஃபேஸ் ஆட் பண்ணி என்ன வரும் Q பை எப்சிலான் நாட். அப்ப the flux of electric field through the surface of the vessel, பாத்திரத்துல மேல, பாத்திரத்துடைய மேல சர்ஃபேஸ்ல இல்ல இந்த சர்ஃபேஸ் ஏதோ ஒரு இடத்துல பாதி தான் இருக்கும். டோட்டலா இருக்கிறதுல இந்த சர்ஃபேஸ் பாதி இந்த சர்ஃபேஸ் பாதி. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது Q/2 எப்சிலான் நாட். புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சர்ஃபேஸ்னா வெசல், சிலிண்ட்ரிக்கல் வெசலுடைய சர்ஃபேஸ், the flux of the electric field through the surface of the vessel அப்படின்னா சர்ஃபேஸ், வெசல்னா பாத்திரம், பாத்திரத்துடைய மேல் பகுதி, சர்ஃபேஸ்னா மேல் பகுதி இல்லைன்னா கீழ் பகுதி இல்லைன்னா மேல் பகுதினே வச்சுக்கோங்க. அப்ப இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி. அப்ப டோட்டல் ஃபிளக்ஸ இது ஒரு எலக்ட்ரிக் நல்லா இப்படி கூட இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த ஃபிளக்ஸ் லைன் பாதி இந்த கியூல இருந்து இப்படி போயிடுதா கீழே. அப்ப இந்த சர்ஃபேஸ் ஏரியால கட் ஆகி போகும்போது உங்களுக்கு என்னது இங்க ஒரு ஃபிளக்ஸ் பாதி இருக்குமா, பாதி ஃபிளக்ஸ் மேல போகுமா, இதுல கட் ஆகி போகுமா இப்படி. அப்ப இதுல ஒரு பாதி ஃபிளக்ஸ் இருக்குமா 1/2 Q எப்சிலான் நாட் Q டிவைட் பை எப்சிலான் நாட்னு. புரியுதா? புரியுதா இல்லையாப்பா? ஃப்ளக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு த்ரூ சர்ஃபேஸ் ஆஃப் த வெசல்னா இங்க ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, மேல் பகுதி கீழ் பகுதி. அப்போ கியூங்கிறது எல்லா டைரக்ஷன்லயும் ஃபீல்டு லைன் போகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் பாதி ஃபீல்டு லைன் கீழே வந்துடும், பாதி ஃபீல்டு லைன் மேலே போகும். அப்போ பாதி ஃபீல்டு லைன் சர்ஃபேஸ் கட்டும் போது பாதி தான் இருக்கும், இதுல பாதி இருக்கும். அப்போ நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் த வெசல்னா மேலே எடுத்துக்கலாம் இல்லை கீழே எடுத்துக்கலாம். இது ஓப்பன் சர்ஃபேஸ். நீங்க ஓப்பன் எண்ட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் வெசல் அப்படின்னா இந்த மேல் பகுதியில் இந்த இடத்துல சர்ஃபேஸ் இப்படி இருக்கும்ல, இந்த எட்ஜில் ஸ்ட்ரெயிட்டா போகல, இந்த எட்ஜில் அப்படியே. ஏன்னா இந்த Q அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இந்த என்னது இந்த எட்ஜில் இப்படி கட் ஆகலாம், எல்லா இடத்துலயுமே போகும்ல. அப்ப இந்த எட்ஜில் கட் ஆகும்ல, பார்த்ததோடைய மேல் பகுதியில் அந்த எட்ஜில் கட் ஆகும்ல, அததான் சொல்றாங்க. அப்ப இங்க பாதி போயிடும் இங்க பாதி போயிடும், அதுல பாதி பாதினா 1/2 அப்படி. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? மேல இந்த எட்ஜில் வந்துட்டு கட் ஆகுற மாதிரி சொல்றாங்க. சரி, சரி இது சொல்லுங்க. 6th கொஸ்டின். டைபோல்னா தெரியுமா யாருக்காவது? டைபோல், எலக்ட்ரிக் டைபோல். டைபோல் என்ன தெரியுமா? நேம்ல இருக்கு, போல்னா பொலாரிட்டி, டைனா எத்தனை போல்ஸ் இருக்கும். டைபோல் அப்படின்னா என்னப்பா? டூ டூ பொலாரிட்டி இருக்கும். ஒன்னு பாசிட்டிவ் பொலாரிட்டி, இன்னொன்னு நெகட்டிவ் பொலாரிட்டி. எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்னாவே பாசிட்டிவ் நெகட்டிவ், டைபோல்னா ரெண்டு, செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் டி. செப்பரேட்டட் பை, அப்போ டூ பொலாரிட்டி இருக்கும், சார்ஜஸ் டூ சார்ஜஸ் செப்பரேட்டட் பை a small distance, that is called dipole, electric dipole. ஸ்டேட்மெண்ட் புரியுதுல? டைபோல் அப்படின்னா டை அப்படின்னா ரெண்டு, polarity ரெண்டு polarity, ஒன்னு பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்போ டூ சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை a small distance, that is called electric dipole. புரியுதுங்களா? ரைட். கொஸ்டின் பாருங்க. ஆன் எலக்ட்ரிக் டைபோல், காஸ் லா ரிலேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆன் எலக்ட்ரிக் டைபோல் இஸ் புட் இன் நார்த் சவுத் டைரக்ஷன், நார்த் சவுத் டைரக்ஷன் in a sphere, in a sphere in electric dipole is put
on electric dipole is put in north-south direction in a sphere. Which one of the statement is correct? Which one of the statement is correct? Option A. Electric flux is coming towards sphere. Option B. Electric flux is coming out of sphere. Option C. Electric flux entering into sphere and leaving the sphere or same. Option B. None of the above. சொல்லுங்க. கொஸ்டின் நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. An electric dipole is put in north-south direction in a sphere. Which one of the statement is true? சரி, நான் இந்த இடத்துல சொல்யூஷன் இந்த இடத்துல எழுதுறேன். எலக்ட்ரிக் டைபோல் இஸ் புட் இன் நார்த் சவுத்னா இது நார்த் இது சவுத்னு வச்சுங்க, இப்படி இருக்குன்னு வச்சு நார்த் சவுத் டைரக்ஷன் இன் ஏ ஸ்பியர். ஸ்பியர்னா இப்படி இருக்கும், ஒரு ஸ்பியர் ஷேப். இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட், இது வெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்த் சவுத் டைரக்ஷன்ல ஒரு எலக்ட்ரிக் டைபோல் வைக்கிறேன். டைபோல்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டட் பை a ஸ்மால் டிஸ்டன்ஸ். கரெக்டுங்களா? ரைட். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா என்னது? ரேடியலி அவுட்வர்ட் இப்படி போகும். நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது? ரேடியலி இன்வர்ட். அப்ப இது போய் இப்படி வந்து இப்படி வரலாம். அதே மாதிரி இது இப்படி போய் இப்படி வந்து இப்படி வரலாம், இப்படி போய் இப்படி வந்து வரலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? போய் இப்படி வந்து வரலாம். இது அவுட்வர்ட், இது இன்வர்ட். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, electric flux is coming towards sphere. Electric flux is coming towards sphere. Electric flux is coming out of sphere. Electric flux is coming towards sphereனா உள்ள மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, வெளியிலயும் போகுது உள்ளேயும் வருது. இந்த போறது உள்ளேயும் வருது. அப்ப ஸ்பியர்ல இருந்து வெளியிலயும் போகுது உள்ளேயும் வருது. அப்ப எந்த அளவுக்கு வெளியில போதோ அந்த அளவுக்கு உள்ள வரும், எந்த அளவுக்கு வெளியில போதோ அந்த அளவுக்கு உள்ள வரும். அப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் கம்மிங் டுவோர்ட்ஸ் ஸ்பியர்னா உள்ள மட்டும் வராது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஸ்பியர். அவுட் ஆஃப் ஸ்பியர்னா வெளியில மட்டும் போகாது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்டரிங் இன்டு ஸ்பியர் அண்ட் லீவிங் த ஸ்பியர் ஆர் சேம். ரைட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்டர் உள்ள எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வெளியில வந்திருக்கும். கரெக்டுங்களா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு வெளியில போதோ அந்த அளவுக்கு உள்ள வரும். ரெண்டு என்னது? இங்க ஒரு ஃப்ளக்ஸ் லைன் போகுதுன்னா ஒரு ஃப்ளக்ஸ் லைன் உள்ள வரும், ஒரு ஃப்ளக்ஸ் லைன் வெளியில போகுதுன்னா ஒரு ஃப்ளக்ஸ் லைன் உள்ள வரும். அப்ப நன் ஆஃப் தி. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். புரியுதா? அப்ப என்ன சொல்றேன்னு புரியுதா? சரி, இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்துட்டு காஸ் லா நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட் நாளைக்கு பார்க்கணும். சரிங்களா? இன்னும் சம்ஸ் கொஞ்சம் இருக்கு டிஃப்ரெண்ட். அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கு, சார்ஜ் எவ்வளோ இருக்கு, இன்னும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பிடிக்கும். இது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் காஸ்.